இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து எக் பஃப்ஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் ஒரு பன் ரெசிபி. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப்பு வார்ம் மில்க் எடுத்துருக்கோம். இதில் வந்து அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்காக ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இதில் இப்போ 3 கப்பு மைதா சேர்த்து கொடுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். சாஃப்ட் டோவாக சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது நல்லா சாஃப்ட் ஆனதும் நல்லா கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு இந்த பவுல்லையும் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். 1 hour இந்த டோ வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஓரளவு சாஃப்டானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 பச்சை மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்குனது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது நல்லா சாஃப்டாக அந்த ஆனியன் எல்லாமே நல்லா டிரான்ஸ்லூசண்டாக வரணும். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கினதும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதில் வந்து நறுக்கின மல்லியெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 hour ஆனதும் மாவு டபுள் சைஸ் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு வாட்டி கூட நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து பெரிய பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுக்கணும். இதை வந்து ஒரு சப்பாத்தி ரோலரால் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிஸா கட்டர் அல்லது ஒரு நைஃப் வச்சு சைட்ஸை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து லெங்த் வைஸாக 3 பார்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் வரைஞ்சி கொடுக்கணும். சைடு கட் ஆகாமல் நடுவில் மட்டும் இந்த மாதிரி வரையணும். இது வந்து ரோல் பண்ணும்போது ஒரு டிசைன் மாதிரி வரும், ரிப்பன் ரோல் மாதிரி. அதுக்காக தான் நம்ம இப்படி வரைஞ்சி கொடுக்குறோம். இதில் வந்து நடுவில் நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் வச்சு கொடுக்கணும். இதுக்கு மேலே ஹாஃபாக கட் பண்ண பாயில்டு எக்ஸ் வச்சு கொடுக்கலாம். இந்த வாட்டர் வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்டிக்காக ஒட்டி பிடிக்கும். இந்த ஸ்ட்ரிப்ஸ் மேலேயும் இந்த வாட்டர் ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம். இது வந்து ஒரு பேட்ச் நம்ம பேக் பண்ண போகிறோம், ரிமைனிங் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா பன்ஸையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம 1 by 1 ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சைட்ஸில் வந்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மார்க்கிங்ஸ் போட்டு கொடுக்கலாம். அப்போ வந்து நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டி பிடிச்சிரும். ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வருங்கிற பயம் இருக்காது. இப்போ பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எக் வாஷ் பண்ணணும். ஒரு எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷிங் பண்ணி கொடுத்தா போதும். இது மேலே ஒயிட் sesame சீட்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து 220 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீஹீட்டட் ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் அதில் வந்து போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஆயிலில் போடும்போது இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பன் மாதிரி வரும்.
பேக் பண்ணதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்ல சூப்பர் டேஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.